செவ்வாய் தோசைக்காரங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் தோசமோ, இல்ல செவ்வாய் வீடாவோ இருந்தாவே, அவன் முன்கோபியா இருப்பான். "மொன்னைக்கு பொண்ணு குடு, கோசக்காரனுக்கு பணத்த குடுன்னு" சொல்லியிருக்கான். கோசம் உள்ளவனுக்கு பணத்த குடுத்தா என்ன பண்ணுவான் அவன்? கரெக்ட்டா கட்டிடுவான். கோசக்காரனுக்கு பொண்ணு குடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? பொண்ணு வீட்டுக்கு வந்துரும். ஓ! கோவக்காரனா இருப்பான். ஏதாவது ஒண்ணு சின்னதா சொன்னா, அப்ப மொன்னைக்கு பொண்ணு குடு. அப்ப தோஷம் இல்லாதவனுக்கு பொண்ணு குடு. தோஷம் இருக்கவன் பொண்ண கட்ட மாட்டான். கல்யாணம் நடக்காது. அவங்க கொஞ்சம் ஊர்ல விசாரிச்சு பார்த்தேங்க. பையன் கொஞ்சம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் செவ்வாய் தோஷத்தோட அடையாளம். "செவ்வாயால் விளைகின்ற துன்பம் அது கேள் செப்புகேன் உதவாதப்பா 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் அனாதை போல படுத்து தூங்குவான்." கல்யாணமே ஆனாலும் சண்டை கட்டிட்டு தனியா அனாதை போல அந்த காலத்துல விட்டம்பாங்க. விட்டத்த பார்த்து தூங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால செவ்வாய் வந்து அதுக்கு பயமுறுத்திட்டாங்க அந்த பாட்டு வந்து. அதனால இப்போ எடுத்தோனே செவ்வாய் தோசை இருக்குதான்னு கேட்பாங்க. ஒரு சாதாரண ஆளுங்க கூட கேட்பாங்க. அவன் தான் சொல்றானே 1, 2, 4, 7, 8, 12 மொத்தம் 12 கட்டம். அதுல 5 கட்டம் வந்துருச்சு. அப்போ பாதி பேத்துக்கு தோஷம் தான். செவ்வாய் தோஷம் தான். அது எதுல உட்கார்ந்துட்டு இருக்குது? 7, 8 உட்காரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வீரியம் அதிகமா இருக்கும். ஓ! அப்ப அதுக்கு இணையா இருக்கக்கூடிய பெண்ணு கல்யாணம் பண்ணும்போது, ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லியிருக்காங்க. அவ கோவக்காரின்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சண்டை கட்டிக்குவாங்க. 5 நிமிஷம் சேர்ந்துருவாங்க. சேரணும். அதான் நீதி. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு கெட்ட நேரமோ, இந்த ராகு தோஷமோ இன்னும் பலமா இருந்தா, அம்மா பேச்சு கேட்கக்கூடிய எந்த பெண்ணும் அங்க சிக்கல் ஏற்படும். அம்மா வந்து என்ன சொல்லணும்? என்னவா இருந்தாலும் நீ கட்டின வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லணும். அங்க மூச்சுட்டு தும்புனது எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம்னா சிக்கலாகும். அதனால தான் தோஷம் உள்ளவனுக்கு இன்னொரு தோஷம் உள்ள ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணும்போது, அவளுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். நாம ஒழுங்கா வாழணும்னு நினைப்பாங்க. சண்டையே வந்தாலும் 5 நிமிஷத்துல 1 மணி நேரத்துல சமாதானம் ஆயிடுவாங்க. அவங்க வந்து எப்பவுமே பெரிய எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணோம்னா அது சிக்கல் தான். எதிர்பார்ப்பே கம்மியா இருந்து நம்ம வாழணும். நம்மளுக்கு ஒரு பிடிச்சவனோட வாழணும். அவ்வளோதான். அந்த ஒரு நீதி இருந்தால் கண்டிப்பா ஜெயிக்கலாம். வீடு வேணும், அவன் கவர்மெண்ட் வேலையிலேயே வேணும், அதே இனத்துல வேணும், நல்லா படிச்சிருக்கணும், அழகான மாப்பிள்ளை இத்தனை கண்டிஷன் போட்டால் கண்டிப்பா நடக்கும். ஒரு தோஷம் உள்ளவனுக்கு ஒரு தோஷம் உள்ள அப்படின்னா நம்மகிட்ட என்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும். நம்மகிட்ட என்ன தோஷம் இருக்குது? இது இருந்தா அதே மாதிரி தான் அங்க போகும். அப்ப அவன் மட்டும் ராஜாவா வைப்பான்.